முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் வரவேற்று ஆதரிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் கொண்டுவர ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போக்கை தடுத்து நிறுத்ததான் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தற்போதுள்ள 543 தொகுதிகளை நீடிக்க வேண்டும் என்ற வகையில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி 1976ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததாகவும், 2001ஆம் ஆண்டில் பிரதமராக இருந்த வாஜ்பாயும் இதே நிலை இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மோடி அரசு கொண்டு வந்துள்ள மசோதா சட்டமானால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அரசியல் அதிகாரம் பறிக்கப்பட்டு மாநில சுயாட்சி, ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், மதசார்பின்மை ஆகிய இந்திய அரசியலமைப்பின் உயரிய நோக்கங்கள் குழி தோண்டி புதைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கட்சியாவது தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற நேரடியாகவோ மறைமுகமாக உதவினால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.